ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை ரவை வச்சு உப்புமா தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோதுமை ரவை உப்புமா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ இதை பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி எப்படி உதிரி உதிரியாக செய்யுதுன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோதுமை ரவையை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயை சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் உருகின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை ரவையை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க, கோதுமை ரவையை. இது வந்து ஒரு 250 கிராம் இருக்குங்க. இப்போ இந்த ரவை சேர்த்த பிறகு நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 5 to 10 செகண்ட் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க. அடுத்தது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அடுத்து அதே கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ஹீட்டான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க. இது சேர்க்கும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அடுத்து பொடியாக கட் பண்ணி இஞ்சியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. ஃப்ரை ஆன பிறகு ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அடுத்து கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. அடுத்து ஒரு 1/2 டொமேட்டோவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து நான் கொஞ்சமாக ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வேறு பட்டாணி மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த கோதுமை உப்புமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருந்தேங்க. அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து இந்த உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாங்க. ரவை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த ரவை நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ தண்ணியோட அளவு நல்லா குறைஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்க. அடுத்து ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம இந்த ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அது தண்ணியோட அளவு நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த ரவையில் கொஞ்சமாக தண்ணி இருக்குங்க. இந்த தண்ணி நல்லா வற்றி நம்மளுடைய ரவையும் நல்லா வெந்து வரட்டுங்க. மறுபடியும் நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த ரவையை வேக வச்சு இந்த தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த ரவையும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நமக்கு உதிரியான கோதுமை ரவை உப்புமாவும் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த கோதுமை ரவை உப்புமாவில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக இதுமாரி நெய் சேர்க்கறதுனால நெய்யோட வாசனை அந்த உப்புமா நல்லா இறங்கியிருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு சாஃப்டாக அண்டு உதிரியான கோதுமை ரவை உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்து செஞ்சுருக்கோம். உப்புமா பிடிக்காதவங்க கூட நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோதுமை ரவை உப்புமாவை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோதுமை ரவை உப்புமாவுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.